கர்த்தருடைய வசனத்தில் 2 காரியம் உண்டு. நம்ம எல்லாம் நினைக்கிறபடி அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்குது இல்லையா? இருக்குல்ல, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இல்லை, அதுதான் பிரச்சனை. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அல்லவே அல்ல. அதுதான் இந்த வீடியோவில் வசன ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். ஏன்னா தேவனுடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும் அப்படின்னு பல கதைகளை பார்த்துருப்போம். அந்த கதையை நம்ம எம்டி ஜெகனனும் சொல்லாமல் இல்லை. சரி, முதல்ல அது என்ன கதைன்னு பார்த்துட்டு அப்புறம் வசனத்தின் அடிப்படையில் அது என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு புறம் என்ன செய்யுது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா ஒரு பக்கம் ஒரு ஆள் அது என்ன செய்யுது? வெட்டுது. அப்ப இந்த பக்கம் என்ன செய்யும்? நம்மள என்ன பண்ணும்? அது உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும். யார் சொன்னா? இந்த கதையெல்லாம் எங்கேருந்து வந்தது? பைபிளில் அந்த கதையெல்லாம் இல்லையேப்பா. நீங்க வெட்டுப்பீங்களா? அப்படி நம்மள அது வெட்டுமா? அப்போ அந்த பக்கத்தையும் வெட்டிக்கிட்டு இந்த பக்கத்தையும் வெட்டுக்குமா? அவருடைய அர்த்தம் அது இல்லை. ஓ, இதில் உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும், ஆனால் ஸ்பிரிச்சுவல்னு அதோடைய அர்த்தம் அது இல்லைன்னு ஒரு 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 இதில் அப்படி சிரிப்பாக அப்படி சொல்லி கொடுக்குறாரு. சரி சொல்லுங்க. ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு, அவர்களை வெட்டுகிறது. ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு, ஒரு பக்கம் சுத்திகரிப்பு. இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு நாமே நியாய தீர்ப்பு கொடுக்க மாட்டோம், அதுக்கு பேர் தற்கொலைன்னு பேரு. அப்ப இந்த பக்கம் அது எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, ஊன அணுக்களை அது ஊட உருவுகிறது, உருவி போய் சரி பண்ணுது. இப்ப டாக்டர் கத்தி எடுக்கிறதுக்கும் யுத்தத்துல ராஜா கத்தி எடுக்கிறதுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. அதாவது அந்த பக்கம் வெட்டும் இந்த பக்கம் வெட்டும் அப்படின்னா அந்த பக்கம் நியாய தீர்ப்பான் வெட்டுமா, இந்த பக்கம் சுத்திகரிப்பான். இந்த கதையெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த வசனத்தில் முதல் பொய் என்ன தெரியுமா? இப்போ எம்டி ஜெகன் இல்லை, பிரதானமாக உலகத்தில் நம்பக்கூடிய பொய் என்ன தெரியுமா? தேவனுடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்றதே பொய். ஏன்னா வசனம் அப்படி சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு படிக்கிறேன். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயும் அப்படின்னு இல்லை. சரியா? பேசிக்கே அப்படி இல்லை. திரும்ப படிக்கிறேன். நியாயமாக வசனம் இப்படி தான் இருக்குது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இப்படி தான் இருக்குது. அங்கே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும்னு சொல்கிறதுக்கு குறிப்பிடவே இல்லை. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது தேவனுடைய வசனம் அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக தான் சொல்லியிருக்கு. இந்த உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும். அப்புறம் இன்னொரு அம்மா ஏதோ டைகட்டமஸு க்ரீக்கில் இப்படி இருக்குது, 2 வாய் என்னென்னவோ வளரி இருக்குது. அதை நம்ம வேர்ல்டி கிறிஸ்டியானிட்டி சேனலில் பார்ப்போம். ஏன்னா நம்ம இங்கிலீஷில் பேசியிருக்கு. சரியா? அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேசிக்காக அந்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கானதாயும் ஷார்ப்பாக இருக்குது. அது என்ன செய்யுதான்? உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும் இல்லை. வசனம் என்ன சொல்லுதோ அதுதான். ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிற தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஷார்ப்பாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. என்னுடைய வார்த்தை என்ன பண்ணுதான்? உருவ குத்தி பிரித்து காட்டுதான். புரியும்னு நினைக்கிறேன். அது எந்த இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது ஷார்ப்பு. அப்படியே ஊனையும் ஷார்ப்பு. இருதயத்தின் யோசனைகள் நினைவுகள் வகையறுக்கும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, பிரித்து காட்டும். இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். யாரும் ஓடி ஒழிய முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி உருவ குத்தும், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே காட்டும், கிழிச்சு காட்டும். திரும்ப திரும்ப வேணால் இந்த வசனத்தை எத்தனை வாட்டி வேணால் படிங்க. அங்கே தேவனுடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும்ன்ற கான்செப்டே இல்லை. ஆனால் என்னவோ இது பெரிய உபதேசம் மாதிரியும் இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனுங்க ஏதோ பேசி என்னென்னையோ கொண்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள்லாம் பைபிள் படிக்காதனால தான். பைபிள் படிச்சிருந்தா எம்டி ஜெகன் அப்படி பேசும்போதே, அண்ணா நிப்பாட்டுங்கண்ணே, என்னண்ணே அப்படி இல்லைண்ணா பைபிளில், வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு கூப்பிட்ருப்பீங்க நிச்சயமாக. அப்போ வந்திருக்கும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிறது.
அவர் அதெல்லாம் கேட்க முடியாது போடான்ட்டு ஓடுவார். அப்போ தெரியும் உண்மையிலே அவர் ஊழியரா இல்லையான்னு. முழுக்க காரணம் இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைன்னு நீங்கள் நம்பாமல் இந்த மாதிரி காமெடி பீஸுங்க சொல்கிற எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைன்னு நீங்கள் நம்பினது தான். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்.